ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய லிங்க் சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பிகினராக நீங்கள் உள்ளே வரச்ச உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது. ஸோ என்னென்னா, உங்கள் டேட்டா நீங்கள் நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் ஆவீங்க, அதாவது ஆட் ஆவீங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கான்டாக்ட் யார் மூலமாக யாருக்கோ தெரிய வரும், சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பர்சனலாக கால் பண்ணி பெய்ட் கால் சர்வீஸ் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் சைட்லேருந்து மேஜராக உங்களை வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நீங்கள் பிகினராக உள்ளே வரச்ச இது எல்லோரும் கிராஸ் பண்ணக்கூடியதான். இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 3.5 lakh இந்த மந்த்தே அவர் வந்து இழந்துட்டார், சரிங்களா? நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட்டு ஒரு லாஸ் வந்திருக்கு, இல்லை இதை பேர் பண்ணிடலாம், இன்னும் அமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் என்ன பண்ணியிருக்காரு, சரி தெரியாதுல இனிஷியலாக வரச்ச உடனே சரி பணம் பண்ணி கொடுத்துருவாங்க போலன்னு சொல்லிட்டு ரிமைனிங் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்டையராக காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா, 10 ரூபா நஷ்டப்பட்டாலும் அது நீங்கள் பண்ணுறதா இருக்கணும், சரிங்களா? ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்கையிலே ரிஸ்க் அதிகம். அதனால் ஃபர்ஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பிகினராக வரும்போது இதை கேட்டு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்து இது ரிலேட்டடாகவே நீங்கள் போக ஆரம்பிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆப்ஷன் எப்படி எடுக்கணுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க், இது தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம், சரிங்களா? இதில் இண்டெக்ஸில் ரிஸ்க் அதிகமாக, ஸ்டாக்கில் ரிஸ்க் அதிகமாகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 months ஆகும், சரிங்களா? இதில் எது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, என்னையை பொறுத்த மட்டும் நான் ஸ்டாக்குன்னு சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஷோ பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்டையராக அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? இதில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பையிங் போவீங்க, சரிங்களா? புட் ஆப்ஷன் பை, கால் ஆப்ஷன் பை, இதை தவிர்த்துட்டு ஆப்ஷன் செல்லிங் வர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணக்கூடியது. ஆப்ஷன் செல்லிங் வந்தீங்கன்னா அதில் ஹெட்ஜிங் வந்துடணும். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா சூப்பராக ஈஸியாக நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் இதெல்லாம் தெரிகிறதுக்கு ஒரு 6 months டைம் பிடிக்கும். அதனால தான் நான் ஒரு வார்த்தை எப்போதுமே ரிமைண்டர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய அனுபவம் ரொம்ப முக்கியம். நீங்களாகவே லாஸ் பண்ணுங்கள், சின்ன அமௌண்ட் போடுங்க. ஏன்னா இனிஷியலாக கண்டிப்பாக நஷ்டம் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். அதை கற்றுக்கிற வரைக்கும். அதனால் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா போட்டுட்டு ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுங்கள். அது ஆப்ஷனில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நான் ஸ்டாக் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு பிகினராக நீங்கள் வரச்ச நீங்கள் ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 இது ரெண்டுலேயுமே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஏற்றம் இறக்கம் சொல்லுவோம், சரிங்களா? நல்ல ஒரு ஃப்ளோ இதில் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, வாங்குறதுலேயும் விற்கிறதுலேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இதில் இருக்காது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டு விற்கணும்னு ஆசைப்படும் போது வாங்குறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான இஷ்யூ வரும், சரிங்களா? அது இந்த மாதிரியான நெஃப்டி 50, நெக்ஸ்ட் 50 ட்ரேட் இருக்கும்போது இது ரொம்ப ஃபேமஸ்ங்கிற காரணத்தினால உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கோல் இண்டியா அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள், சரிங்களா? இதில் இந்த 2% ஏறி மேலே போயிருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 2%க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? ஆல்ரெடி 4%, 5% ஏறிச்சு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று ட்ரேட் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி 4-5% மேலே ஏறி இருக்குது, ப்ராஃபிட் இருக்கும். அதனால் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுனால செல் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்காது. அதனால் அவாய்ட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா? 2% கீழே இருக்க ஸ்டாக் பாருங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிள் கோல் இண்டியா எடுக்கிறேன், சரிங்களா? எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு ஃபிகராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிமேட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோவில் இருக்குது, 481 இருக்கா, 480 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகராக நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இது ரெண்டையுமே என்ன பண்ண ஆட் பண்ணிவிட்டு, இப்போது கால் ஆப்ஷனை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, இந்த கோல் இண்டியா சொன்னல இது வந்து மேலே போகும்
அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா கோல் இண்டியா ரிசர்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதனோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து இப்போது இந்த ஸ்டாக் மேலே போகும், நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் மேலே ஏறும். சரிங்களா? அதனால் கால் ஆப்ஷன் பை. சரிங்களா? இதில் இன்ட்ராடேயை கிளிக் பண்ணாதீங்க. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் லிவரேஜ் கிடையாது. லிவரேஜ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ராடே கிளிக் பண்ணியிருக்கீங்க, ஷேரோட விலை 488. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு 97 ரூபா இருந்தாலே போதும், நீங்கள் இன்ட்ராடே அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுனால 5x கொடுப்பாங்க. சரிங்களா? 1000 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு ட்ரேட் எடுக்கலாம், 5 மடங்கு அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த லிவரேஜ் கிடையாது. அதனால் ஓவர் நைட்டே வச்சு கிளிக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணுறேன், அதே தான் வரும் பாருங்கள், 28,245 இருக்கா, அதே வேல்யூஸ் தான் இங்கே இருக்கும் மார்ஜின். சரிங்களா? அதனால் ஓவர் நைட் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் எடுத்துகிட்டு ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது ஆப்ஷனை பொறுத்த மட்டும். அதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிருங்க. இப்போது மேலே போகுனா கால் ஆப்ஷன் பை. சரிங்களா? என்னது அப்படின்னா கோல் இண்டியா. இல்லை கீழே இறங்கும் அப்படின்னா புட்டும் பை தான். சரிங்களா? என்ன சிஸ்டம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா கால் மேலே போகும், புட்டு வந்து கீழே இறங்கும். சரிங்களா? இது கீழே இறங்கும் அப்படின்னா கால் என்ன ஆகும், கீழே இறங்கும். அதாவது மார்க்கெட் சரியும் அப்படின்னா புட்டு மேலே போகும். அதனால தான் மார்க்கெட் சரியும் போது புட்டு பை. கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். சரிங்களா? இது நான் ஆப்ஷன் செல்லிங். இப்போ ஆப்ஷன் செல்லிங்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன ஆகும், கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும்ல. அப்போது டைரெக்டாக மார்க்கெட் மேலே போகும், புட்டை செல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுக்கிங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஓரியன்டாக இதை பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.